நலையும் ஹாஜியாருக்கு பாராட்டு விழா. அப்ப இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த இடத்தில் நலையும் ஹாஜியார் தான் முக்கியமானவர். அதுதானே பாராட்டு விழா. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் பாராட்டியதும் புகழ்ந்ததும் என்ன இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று கேட்டால், என்னை இந்த இடத்துக்கு குணாந்து நிறுத்தியவன் யார்? என்னை இந்த இடத்தில் குணாந்து நிறுத்தியவன் அல்லாஹு தாலா. அந்த அல்லாஹு தாலா நாயனைத்தான் நீங்கள் பாராட்டினீர்கள், புகழ்ந்தீர்கள். ஏனென்று கேட்டால், நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது என்ன சம்பவம்? இது நலையும் ஹாஜியார் ஸ்டேடியம். இந்த நலையும் ஹாஜியார் ஸ்டேடியத்திலே தான் இன்று பாராட்டு விழா நடக்கின்றது. ஆனால் 55 வருடங்களுக்கு முன்பதாக இதே ஸ்டேடியம் என்கிற இந்த வயலிலே என்னுடைய தாயுடைய மட்டை அவிய போடும் ஒரு குழி இருந்தது. அந்த குழியிலே என்னுடைய தாய் ராவு முழித்திருந்து ஒரு முடி கயிறை திருத்துவார்கள். அந்த கயிற்றை நான் எடுத்துக்கொண்டு போய் கடையில் போய் அந்த கயிற்றை ஒரு சதத்துக்கு விற்பேன். அந்த ஒரு சதத்துக்கு விற்றுவிட்டு அதுக்கு நான் ஒரு அப்பம் வாங்கிக்கொண்டு தின்னுட்டு ஸ்கூலுக்கு போவேன். இந்த விதமாக நான் எத்தனையோ வருட காலங்கள் ஜீவித்தேன். அந்த விதமான கஷ்டம் என்றால் நீங்கள் நினைச்சு பார்க்கவும் கூடாது அந்த கஷ்டங்களை. ஏனென்று கேட்டால், நான் அல்லாஹ்விடம் கேட்கின்றேன், அந்த விதமான கஷ்டத்துக்கு ஆளாக்கிடாமல் யாரையும் பாதுகாத்துக்கும். அப்ப நான் ஸ்கூலுக்கு போய் 5 வகுப்புத்தான் படித்தேன். அதுக்கு மேல் என்னால் படிக்கவே முடியாது. காரணம் வறுமை. அப்ப பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியா கொண்டொரு மனிதன் இந்த இடத்துக்கு பாராட்டு பெறக்கூடிய மனிதனாக வர முடியுமா? முடியவே முடியாது. முடியும் அல்லாஹ்வுடைய உதவி, அவனுடைய ஒத்தாசை, அவனுடைய கிருபை இருந்தால். அதனால் இந்த இடத்துக்கு என்னை உங்களுக்கு பாராட்டக்கூடியவனாக கொண்டாந்து வைத்திருத்தவன் அல்லாஹ் தான். அவனுக்குத்தான் எல்லா பாராட்டும், அவனுக்குத்தான் எல்லா புகழ்ச்சியும் என்பதை நான் உங்களுக்கு சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.